அனுர அரசாங்கம் கடந்த கால அரசுகளை போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச நீதி பொறிமுறையை நிராகரிக்குமாயின் அது பச்சை இனவாதமே என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். மனித புதைகுழிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான மிக பெரும் ஆதாரமும் சாட்சியமும் என கூறியுள்ள அவர், இந்த மனித புதைகுழிகள் தொடர்பில் உள்நாட்டில் நீதி வழங்கப்படும் என்பது அனுர அரசின் பித்தலாட்டம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இனவாதமற்ற நாட்டை உருவாக்குகின்றோம் என்ற மேடை பேச்சு பேசும் அனுர அரசாங்கம் சக பாதிக்கப்பட்ட இனத்திற்கான உள்நாட்டு நீதி 16 ஆண்டுகளாக ஏன் காணல் நீராகியது என்ற உண்மையை அறிந்தும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று ராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம், பாதுகாப்போம் என கூறி வருவதாகவும் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தை கொண்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க உள்நாட்டில் நீதி வழங்குவோம் என கூறுவது ஏமாற்று நாடகம் எனவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கூறியுள்ளார். கடந்த 1996ஆம் ஆண்டு வடக்கில் 90% பகுதிக்கு மின்சாரம் இல்லை என்பதுடன் யுத்தம் நடந்து கொண்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் ராணுவ மற்றும் விமானப்படைகளின் கண்மூடித்தனமான தாக்குதல்களுக்கு மத்தியில் போராளிகளும் ஆயுதங்களை வைத்துவிட்டு கிரிக்கெட் பார்த்தனர் எனவும் புதிய பொய்யை அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். பான் கேட்டவனுக்கு கேக் சாப்பிடு என்பது போல சொந்த நிலத்திற்கு குடியேற முடியாது, ராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கும் நிலங்களை விடுவிக்குமாறு போராடிய மக்களை விரட்டிவிட்டு அடிப்படை உரிமையை கோரி போராடும் மக்களுக்கு தீர்வு வழங்காது விளையாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுவது அவசியமா எனவும் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அடிப்படை பிரச்சினைகளுக்கும் தேசிய இன பிரச்சினைக்கும் தீர்வு காண அனுர அரசாங்கம் தயாரில்லை என்றால் கடந்த கால ஆட்சியாளர்களின் இனவாத ஆட்சியாக தோல்வியில் தான் முடியும் எனவும் வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கத்தான் செய்யும் எனவும் சபா குகதாஸ் மேலும் தெரிவித்தார்.